தம்பி இருங்க. என்ன தம்பி ஆடல் பாடல் நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஆடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாண்ணே புழுதி பறக்குது, பெண்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அமைதியா ஆடல் பாடல் பாக்குறதா பாருங்க. உங்களால நிகழ்ச்சி தடைப்பட்டு போனுச்சு, மொத்த செலவையும் உங்க தலையில ஏத்தி விட்டுருவோம் பாத்துக்கங்க. ஏத்தி விடு, யார்ட்ட இருக்கு காசு? வெளியூர் பசங்க அமைதியா இருக்கும், ஆடாம நின்னு பாக்குறதா பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சரி சரி பாருங்க ஆடா. என்னடா உங்கள்ட்ட எத்தனை வாட்டரா சொல்றது? இப்பதானே மரியாதையா வந்து சொல்லிட்டு போறேன். ஆடாதீங்கடாங்கிற என்ன மீண்டும் மீண்டும் ஆடிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா ஜாலியாக ஆடுறது. சும்மா ஜாலி இங்கே ஆடுற வேலை வச்சுக்க கூடாது. நிகழ்ச்சி என்ன எவன்டா பொறுப்பேத்துக்கிறது? சரி சரி நம்ம தப்பா இருக்கு. ஆடாயிடும் வாடா. தங்காட்டுறிய எதுக்கு தள்ளு ஓரமான்னு. நோ இதுக்கு மேல எங்கண்ணா தள்ளுறது? கயிறை விட்டு வெளியில நினைக்கிறோம். கைத்துக்குள்ள வந்தா உட்காரு, கைத்துக்கு வெளியில கொஞ்சம் ஓரமான்னு பாடுறா. பின்னாடி உள்ளவனுக்கு மறைக்காத. என்னடா வாடா போடாங்கிற? நம்ம ஊருக்குள்ள வந்து நம்மளே வாடா போடாங்க. ஆடல் பாடல் பாடுறா, சூப்பரா இருக்கு. ஆடல் பாடல் விடுறா, அந்த ஒயிட் கலர் சுடிதார பாடுறா. ஒயிட் கலர் சுடிதார் போட்ட புள்ளைய விட அந்த பிங்க் கலர் சுடிதார் போட்ட புள்ள செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆனா ஆளு யாருன்னு தெரியலையே. அது வேற யாரும் இல்ல, என் மாமா புள்ளதான். நிச்சாரி கிடைக்குமாண்ணே? 1,00,000 ரூபா போட்டு ஆடல் பாடல் நடத்துறோம். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா மொத்த செலவு உங்க தலையில கட்டிடுவோம் பாத்துங்க. அண்ணே இவங்க வருஷம் மொக்கையா ஆடல் பாடல் போடுவாங்கண்ணே. ஆனா பேச்சு மட்டும் அப்படி பெருமையா பேசுவாங்க. இவங்க எல்லாம் ஆடல் பாடல் நடத்தவே லாய்க்கு இல்லாதவங்கண்ணே. இவங்களுக்கு எல்லாம் திருவிழாவும் தேவையில்ல, ஆடல் பாடலும் தேவையே கிடையாது இவங்களுக்கு. நிறைய சொல்றீங்க. எந்த ஊர் நீங்க? நான் பக்கத்து ஊர் தானே. நீங்க எந்த ஊர்ண்ணே? நான் இந்த ஊர் தான். இந்த ஊர் தானா? ஆனா நம்ம எல்லாம் பக்கத்து ஊர்.